கதிரேசன், நிஷா மேல கொஞ்சம் சந்தேகம் வருது. அவங்க மல்லிக்கு எதிரா சில விஷயங்கள செய்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரத்தான் செய்யுது. ஏன்னா, அவங்களோட பேச்சு நடவடிக்கைகள் மல்லிக்கு சாதகமா பேசின மாரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் போய் மல்லிக்கு எகென்ஸ்ட்டா சில விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கதிரேசனும், நிஷாவும் பேசும்போது கூட நிஷா வந்து மல்லிய பத்தி குறை தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அக்கா பொண்ண காப்பாத்திருக்காங்க, தன்னோட வெண்பாவ காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் அவங்ககிட்ட ஒரு பக்கம் இருந்தது. மல்லி முன்னாடி காட்டுறாங்க. அதுக்கு நன்றி கடனா சில வார்த்தைகள பேசுறாங்க. அப்ப அந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது, மல்லி மேல அவங்க அக்கறையா இருக்க மாரி தெரியுது. ஆனா, அதே நேரத்தில அவங்க வந்து இன்னொரு பக்கம் இருந்துகிட்டு சில விஷயங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்டின்னா, கதிரேசனும், நிஷாவும் ஏதோ ஒரு விஷயத்தில மல்லிகிட்ட இருந்து மாறுபடுதாங்க. மல்லிகிட்ட இருந்து வேற மாரி யோசிக்கிறாங்க. மல்லிய வீட்ட விட்டு வெளிய துரத்துறதுக்கு சந்தர்ப்பம் காத்திருக்காங்களோ! அப்டிங்கிற மாரி எண்ணம் தோணுது. எதனால அப்டி சொல்றோம் அப்டின்னா, இப்ப நிஷாவோட கெட்டப் அப்டிங்கிறது ஒரு ஆளுமையான, ஒரு பெர்சனாலிட்டியான கெட்டப் மாரி தெரியுது. அப்ப அந்த கெட்டப் அப்டிங்கிறது ஒரு வில்லி, ராயல் வில்லியா நான் மாறுதேன் அப்டிங்கிற மாரி அது வந்து சொல்ல தோணுது. அதே நேரத்தில இல்லாட்டி அப்டின்னா, நான் வந்து ஒரு எஜமானி அப்டிங்கிற மாரி அந்த நிஷாவோட கெட்டப் எல்லாமே இருக்குது. அப்ப அந்த அத வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, ஒருவேள கதிரேசனோட பிளான் என்னவா இருக்கும் பின்னாடி அப்டின்னா, அதாவது மல்லிய தொரத்திட்டு அந்த இடத்துல வந்து நிஷாவ உட்கார வைக்கலாமோ அப்டிங்கிற மாரி நினைப்பாரோ! அப்டிங்கிற மாரி தான் எண்ணம் தோணுது. ஏன்னா, இதில வந்து சுடர் அப்டின்னு இருந்தாங்க. அவங்க இல்லவே இல்ல. அப்ப இப்போதைக்கு விஜய், மல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நிஷாவ உட்கார வைக்கலாமோ அப்டிங்கிற ஒரு எண்ணம் கதிரேசன் மனசுல வருதோ இல்லையோ, நிஷாவுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போணும் அப்டிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம் அப்டிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்களோட பேச்சு எல்லாமே சில விஷயங்கள்ல மாறுபடுது. இருந்தாலும் எது எப்படியா இருந்தாலும் அந்த மாரி எண்ணங்கள் அவங்களுக்கு வராம இருந்தா சந்தோஷம் தான். ஆனா வந்துச்சு அப்டின்னா, மல்லி இன்னும் சில பிரச்சனைகள சந்திக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில இனி மல்லியோட போராட்டம் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும் அப்டின்னா, விஜய வெளிய கொண்டு வரதுல தான் இருக்கும். அப்போ விஜய் வெளிய கொண்டு வரதுக்கு முதல்ல மல்லி ஆரம்பிக்கக்கூடிய இடம் எங்கவா இருக்கும் அப்டின்னா, தன்னுடைய வீட்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, தன்னுடைய சமையல் கட்டுல உள்ள கத்தி தான் அங்க வந்து எவிடன்ஸா இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படி இங்கேருந்து போச்சுது அப்படிங்கிறத வந்து இப்போ மல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கான காய் நகர்த்துகள்ல ஃபர்ஸ்ட்டு மாட்டக்கூடியது ராஜியா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட சந்தேகம் அப்படிங்கிறது ராஜி மேல முழு அளவுல இருக்கும். அப்ப சுடர் வந்து இத வந்து பண்ணல. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பக்கத்துல வந்து ராஜிய தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளிய எடுத்து குடுக்க முடியாது. அப்ப ராஜி தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. மொத்த கிரிமினல் வேலையும் பண்ணியிருக்காங்க. அதாவது தன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக ராஜி பண்ணாங்க. அதில இப்போ அவங்க தம்பி சிக்கியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து மல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த ராஜிக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல. அதாவது தன்னோட தம்பி வந்து மாட்டிக்கிறாங்க, ஒரு ஜெயில்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நெனப்பே இல்ல. அப்ப அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த சொத்து, பணம் அப்படிங்கிறதுல தான் குறியா இருக்காங்க. எல்லாருக்குமே பணம், சொத்து தேவ தான். அதே நேரத்தில அந்த உறவும் தேவ தான். அத வந்து இந்த இடத்துல ராஜி துளி அளவு கூட நினைக்கல. என்னைக்கா இருந்தாலும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்திலயும் தன்னோட தம்பியோ, இல்ல தன்னோட உறவோ தான் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து நெனச்சு பார்க்கல ராஜி. அதுக்கான முழு பலனையும், தண்டனையும் கண்டிப்பா அனுபவிப்பாங்க. ரகு மூலமாவே அது வந்து அவங்களுக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா, எப்பவுமே கேடா நட்பு கூடா நட்பு கேடாய் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாரி தான் ராஜிக்கு நடக்க போகுது. அதனால மல்லிகிட்ட சரண்டர் ஆகி ஒழுங்கா வாழ்ந்தாங்கன்னா, ராஜியோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்ல அப்படின்னா வீணா தான் போவும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.